அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான மேஷ ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள், இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/5/2026 முதல் 18/6/2026 வரை இந்த 5ஆம் வீடு, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திர ஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சிங்க சுமார் 40 நாட்களுக்கு நடைபெறக்கூடியது இந்த காலகட்டங்கள். செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் தரக்கூடியவர், வீரம் சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை தரக்கூடியவர், நீதித்துறை, காவல்துறை, இராணுவத்துறை மற்றும் மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட யோகங்களை தரக்கூடியவரும் இந்த செவ்வாய் தான். வீடு, நிலம், கட்டிடம் சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை தரக்கூடியவர். ஸோ இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், வைராக்கிய குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பிடிவாதம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகவே இருக்கும். சுய கௌரவத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், அடுத்தவங்க ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது நமக்கு துரோகங்களை செஞ்சிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்கள திரும்பவே பார்க்காத ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வைராக்கிய குணம் கொண்டவர்கள். தனக்கு வேண்டாத நபர்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாட்டி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க வேண்டாத நபர்களாக தான் இருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் நிதானத்தோடும் பொறுமையாகவும் இருந்து செயல்படக்கூடிய நபர்கள், அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்க, எந்த ஒரு ரகசியத்தையுமே காப்பாற்ற தெரியாத நபர்கள், வெகுளி அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா யார் என்ன கேட்டாலுமே அவங்கள நம்பி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. தனக்குன்ற ஒரு ரகசியம் அப்படிங்கிறது எப்போவுமே கிடையாது. ரொம்ப இயல்பான குணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால மற்றவங்க நம்மளை ஏமாற்றக்கூடிய அளவுக்கு, மற்றவங்களை நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் குறை சொல்கிற அளவுக்கு, மற்றவங்க மத்தியில் நமக்கு அவப்பேர் ஏற்படுற அளவுக்கு தான் இந்த சூழ்நிலைகள் நடந்துகிட்ருக்கு. ஏன் எல்லாருமே என்னை ஏமாத்துறாங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, நான் யாருக்கு எந்த கெடுதலும் செஞ்சதே இல்லை, எல்லாருமே எனக்கு துரோகம் மட்டும்தான் செய்கிறாங்க, இந்த நிலையிலேருந்து நான் மீண்டு வெளியே வரவே மாட்டோமா, எனக்குன்னு ஒரு நேரங்கள் வராதா, நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் ஃபெயிலியராகவே போயிட்டுருக்குங்க, எதுவுமே சக்ஸஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அது தேவையில்லாமல் ஃபெயிலியராகவே போயிட்டுருக்குது, நல்ல காலகட்டங்கள் அப்படிங்கிறது வராதான்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த 5ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவானுடைய நிலைப்பாடுகள் நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது. ஸோ இது வரைக்கும் வேலைக்காக நிறைய ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, புதுசாக ஒரு வேலை கிடைக்கணும், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும்னு முயற்சி எடுத்திருப்பேன், அந்த முயற்சி எல்லாமே ஃபெயிலியர் வந்திருக்கும். பட் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி பலனை கொடுக்குங்க, புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். நீங்கள் ஆல்ரெடி அட்டென்ட் பண்ண இன்டர்வியூஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல அதே மாதிரி தான், எல்லா வேலையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, எல்லா வேலையும் அவர் நல்லா செய்வார், சரியாக செய்வார், இவர்கிட்ட இந்த பொறுப்புகளை ஒப்படைச்சா நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லி வேலையை மட்டுமே வாங்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அந்த வேலைக்கு உண்டான ஒரு பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நமக்குன்னு ஒரு நிர்வாக திறமைகள் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத சூழல், நம்மளுடைய உழைப்பை மட்டுமே திருடிட்டு இருக்கிறாங்களே தவிர நமக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே இடத்துல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்குங்க. ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இருக்குங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வேலை செஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு இந்த வேலையை விட்டு வர மாதிரி ஒரு சூழல் வந்துடுச்சு, இப்போ புதுசாக ஒரு வேலை கிடைக்குமானா இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பெரிய பெரிய ஒரு அந்தஸ்துகள், அதாவது பெரிய ஜாப் அப்படிங்கிறது உங்களை ஒரு ஆஃபர் லெட்டர் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறதுக்கும். ஸோ வேலை ரீதியாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய வெற்றி பலன் நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இதனால் உங்களுக்கு ரொம்ப வருஷமாக ஒரு கவர்மெண்ட்டு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்க கூட இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான முயற்சி ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ அரசு துறையில் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு சில யோகங்கள் இருக்கும். கவர்மெண்ட் ஜாப்பில் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கூட ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது ப்ரொமோஷனோ அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட்டை கொடுத்து வேறு ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும். ஸோ வெளிநாடுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லாங்க.
தொழில் ரீதியாக தொழிலில் இதுவரை இருந்த அந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க. ஏன்னா எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளவோ எஃபோர்ட் பண்ணுறோங்க, போட்டுமே அந்த பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் கொண்டு போக முடியல, நம்ம கஷ்டப்பட்டதுக்கு உண்டான பலன்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா நல்லா வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க, இது வரைக்கும் வந்து நஷ்டம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, லாபம் இல்லைனாலும் பரவாயில்ல, நஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதுங்க, எப்படியாவது இந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லா விதத்துலேயும் வந்து தோல்விகளை மட்டுமே கொடுத்துட்ருக்குங்க. ஸோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய பிஸ்னஸுக்கு வந்து புதிய முயற்சிகள் நீங்கள் எடுப்பீங்க. அந்த புதிய முயற்சிகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக்கிட்டு அந்த பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. அது மூலமாக உங்களுக்கு எண்ணற்ற சில அதாவது லாபங்கள் அப்படிங்கிறது வரும். அதே நேரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் உங்களுடைய கிளைண்ட் பேஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா கூட இது ஒரு பொன்னான காலகட்டங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்களை விலக்கி அதை லாபகரமான சூழல் கொண்டு போவீங்க. கட்டாயமாக சொல்கிறாங்க, தொழில் ரீதியாக நீங்கள் முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ அந்த பிஸ்னஸில் லாஸ் அப்படிங்கிறது டோட்டலாக போய் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே ப்ராஃபிட்டாக இருக்க போது கரெக்டான விதத்தில் முயற்சி பண்ணுங்கள். புதிய பார்ட்னர்ஸை உங்களுடைய பிஸ்னஸில் ஆட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டேருந்து சில ஐடியாஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மூலமாக உங்களுடைய அடுத்த லெவலுக்கு மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத உங்களால் வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. ஸோ ரொம்ப நாளாக வந்து திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த சில முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். சொந்த பந்தங்கள் மூலமாக அல்லது ஏதோ தூரத்து சொந்தங்கள் மூலமாக சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்படின்னா சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குது, அதை பார்த்துட்டு அதில் பேசி முடிச்சிடலாம். ஸோ தூரத்து சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேயே ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகும்போது அவங்க மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ரொம்ப நாளாக மேரேஜ் ஆகாத நபர்களுக்கு அதாவது கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் சம்மந்தப்பட்ட சில ப்ரொபோசல்ஸ் அப்படிங்கிறது வருங்க. லவ் பண்ணிகிட்டு இருக்க நபர்களுக்கு கூட உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்தோம் அல்லது ஒரு மேரேஜ் பண்ணிவிட்டு அந்த லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டு புதுசாக அடிஷ்னலாக இனிமேலாவது இந்த வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. புத்திரர் அல்லாத நபர்களுக்கு, அதாவது புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஒரு தகவல்கள் அப்படிங்கிறது கிடையாது. இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானத்தில் தான் இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிற ஒரு நிலை கொண்டு இருக்க போகிறாரு. அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. மருத்துவ ரீதியாக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் அப்படின்னு சொல்கிறது காரணமே இல்லாமல் இன்றைக்கி என் மேலே ஒரு தேவையில்லாத அபாண்டமான பழியை போட்டு இன்றைக்கி நாங்கள் 2 பேரும் பிரிந்து போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்படுத்திட்டாரு. செய்யாத தவறுக்கு இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய தண்டனை அனுபவிச்சுட்ருக்கிறேன், காரணமே இல்லாத எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி இன்றைக்கி வந்து எங்களோட லைஃபு மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு எங்களுக்கு வந்து சின்ன பின்னப்பட்டு ஆளுக்கு ஒரு திசையில் பிரிந்து வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. இந்த நிலை நீடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை வந்துடும். இந்த பிரச்சனை எப்படியாவது பேசி தீர்க்கணும், நானாக போய் பேசி எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த பேச்சுவார்த்தைகள் உடன்பாடுகள் இல்லை, எப்படியாவது நாங்கள் பிரிஞ்ச லைஃப் மறுபடியும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய நபர்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய பிரச்சனையை பேசி தீர்த்து உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது நீண்ட நாட்களாக பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர்கள் ஒன்றிணைவாங்க. ஒரு லைஃப்பை வந்து தேடி போய் அந்த லைஃப்பை நல்ல விதமாக அமைஞ்சது. ஆனால் அந்த லைஃப்பும் இன்றைக்கி வந்து நிலைக்காமல் போய் என்ன காரணமே இல்லாமல் பிரிஞ்சு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்து மறுபடியும் இன்றைக்கி வந்து தேடி போன ஒரு லைஃப்பை நம்மளை விட்டு விலகி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த லைஃப் மறுபடியும் நம்மளை தேடி வருமா, நான் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை எனக்கு நல்லபடியாக அமையுமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கட்டாயமாக உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனவங்களோ உங்களை வேண்டான்னு சொல்லி பிரிந்து போன நபர்களாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய நிலையை தெரிஞ்சு நீங்கள் பண்ண விஷயங்களை பற்றி ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்தது தான் தவறு அப்படின்னு சொல்லி உங்களை திரும்பி வந்து உங்கள் கூட இணைந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அப்போது ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரிவினைகள் அப்படிங்கிறது டோட்டலாக விலகி கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அதே நேரத்தில் அந்த சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், பூர்வீக சொத்து நம்ம கைக்கு வரணும், தகப்பனுடைய சொத்தோ தாயுடைய சொத்துக்களோ நமக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் இந்த பங்காளிகளுடைய பிரச்சனையிலேருந்து முழுமையாக மீண்டு வந்து அந்த சொத்துக்கள் நமக்கு கிடைச்சதுன்னா நம்மளும் இன்றைக்கி சொந்தமாக ஒரு இடம் இருக்குங்க, நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இருக்கும், வண்டி வாசல் வண்டி வாகனங்கள் தோட்டம் துறவு எல்லாமே நம்ம கைக்கு இருக்கும். அப்போ வந்து பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்போ தான் தீரும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கூடிய விரைவில் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தீரும்.
உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் கிடைக்குங்க. அந்த இடத்துல உங்களுக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு கட்டுவீங்க. வண்டி வாகனங்கள், உங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது, இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களோட பூர்வீக வில்லங்கங்கள் எல்லாமே தீரும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே, ஜாமீன் பிரச்சனை எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். காரணமே இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அடிக்கடி உங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கங்கள், நிம்மதியான உறக்கம், இந்த கடுமையான உடற்பயிற்சி, இது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக வந்து தீர்த்து கொள்ள முடியுங்க. இதனால் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கொடுக்கும். கண்டிப்பாக ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கல்வி ரீதியாக குழந்தைங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், தன்னுடைய சுய கல்வியாக இருக்கட்டுங்க, கல்வி ரீதியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அதே நேரத்தில் நீங்கள் விருப்பப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து படிக்கிறதுக்கான சில சூழல்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்ததாக கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். கடனே வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு கொள்கை. ஆனால் இன்றைக்கி காரணமே இல்லாமல் கடன் வாங்கி அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோடு போராடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் நமக்கு ஃபெயிலியர் ஆகுது. வர வேண்டிய தொகைகள் வரமாட்டேங்குது, கொடுக்க வேண்டிய இடத்துல சரியான விதத்தில் கொடுக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழலில் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் வரும். ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுடைய பழைய கடனை அடைப்பதற்கான முயற்சி அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களோட கடனை அடைச்சி கடன் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை இதனோட ஒப்பிட்டு பார்த்து அதுக்குண்டானபடி முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன், நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.